அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்றிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். மனோ தங்கராஜ் தமிழ்நாடு அமைச்சரவையில் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் அமைச்சராக. அவருக்கான துறை குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த அரசு அமைந்த பிறகு மனோ தங்கராஜ் அமைச்சராக இருந்தார். ஆரம்பத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய பொறுப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பறிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அமைச்சரவையிலிருந்து. இந்த நிலையில் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து புதிய அமைச்சராக மனோ தங்கராஜ் தற்போது பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அவர் வசம் பால்வளத்துறை ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜகண்ணப்பனிடம் தற்போது பால்வளத்துறை இருக்கின்றது. மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் தொடர்ச்சியாக அந்த துறை ஏற்கனவே ராஜகண்ணப்பன் வசம் இருந்த துறையானது கூடுதல் பொறுப்பாக அவருக்கு மின்சாரத்துறை உள்ளிட்டவையெல்லாம் அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பொழுது ராஜகண்ணப்பன் வசம் மின்சாரத்துறை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த மின்சாரத்துறை சிவசங்கர் வசமும் முத்துசாமி வசம் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ராஜகண்ணப்பன் வசம் மனம் மற்றும் காதி உள்ளிட்ட துறைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் ராஜகண்ணப்பன் வசம் தற்போது இருக்கக்கூடிய பால்வளத்துறை அது மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு அமைச்சரவையிலே தற்பொழுது மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். மூத்த அமைச்சர்கள் மட்டும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரோடு சேர்ந்து இந்த அமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்கின்றார். மேலும் அமைச்சர் துரைமுருகன், KN நேரு, பெரியசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய புதிய அமைச்சரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் மனோ தங்கராஜை பொறுத்தவரை ஏற்கனவே பால்வளத்துறையின் அமைச்சராக இருந்தவர். எனவே மீண்டும் அவர் வசம் பால்வளத்துறை ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ராஜகண்ணப்பன் வசம் இருக்கக்கூடிய அந்த பால்வளத்துறை மனோ தங்கராஜ் வசம் ஒப்படைக்கப்பட்டால் அவருடைய துறைகள் மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் தற்பொழுது இந்த பதவியேற்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரும் முதலமைச்சரும் ஒருவருடன் ஒருவர் கைகுலுக்கி தங்களுடைய நட்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த புதிய அமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்தவுடன் அவரை வரவேற்று அந்த பாரதியார் அரங்கத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்குள் அழைத்துச் சென்ற ஆளுநர் RN ரவி முதலமைச்சருடன் கைகுலுக்கி அந்த வரவேற்பினை வழங்கியிருந்தார். அதன் பிறகு அங்கு வருகை தந்திருந்த மூத்த அமைச்சர்கள் அனைவரும் ஆளுநர் RN ரவிக்கு வணக்கம் தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது புதிய அமைச்சராக மனோ தங்கராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். மனோ தங்கராஜை பொறுத்தவரை பத்மநாபபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரியினுடைய பிரதிநிதித்துவமாக அமைச்சரவையில் ஏற்கனவே அவர் இடம்பெற்றிருந்தார். அதன் பிறகு அமைச்சரவை மாற்றத்திலே தன்னுடைய பொறுப்பினை அவர் இழந்திருந்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தற்போது இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விலகிக் கொண்டதை தொடர்ந்து புதிய அமைச்சராக இன்று மனோ தங்கராஜ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். நேற்றைய தினம் முதலமைச்சர் அதற்கான பரிந்துரையினை வழங்கியிருந்த நிலையில் அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் அவருக்கு புதிதாக அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் தமிழக அரசுக்கு இடையே பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்து வந்தாலும் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் உட்பட மூத்த அமைச்சர்களை ஆளுநர் RN ரவி வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். மேலும் அவர்களிடம் கைகுலுக்கி அனைத்து அமைச்சர்களிடமும் நலம் விசாரித்த ஆளுநர் ரவி அதன் தொடர்ச்சியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் மனோ தங்கராஜுக்கு மலர் கொத்து வழங்கி ஆளுநர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனோ தங்கராஜும் ஆளுநருக்கு மலர் கொத்து வழங்கி தன்னுடைய நன்றியினை தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக தமிழ்நாடு அமைச்சரவையிலே தற்பொழுது அமைச்சர்களின் எண்ணிக்கை 34 உயர்கின்றது. அமைச்சரவையை பொறுத்தவரை 35 அமைச்சர்கள் வரை இடம்பெற முடியும். ஒரு அமைச்சர் பதவி இடம் மட்டும் காலியாக வைக்கப்பட்டு 34 அமைச்சர்களுக்கு மொத்த துறைகளும் பகிர்ந்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.